ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மட்டன் குழம்பும் களியும் வில்லேஜ் ஸ்டைலில் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் குழம்பு செய்ய 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மட்டனை தாளிக்கிறதுக்காக ஒரு வெங்காயமும் 4 பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகா பெருசாக இருந்தால் 2 கட் பண்ணிக்கலாம். இது சின்னசாக இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்காக நம்ம பச்சை மிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணியாச்சு. இப்போ சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு 2 பட்டை, ஏலக்காய் 3, 2 ஸ்டார் பூ எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு வாணல் வச்சுக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து உருவி போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க, கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து கலர் மாறுற வரையும் கலந்து விட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரையும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம கழுவி வச்சிருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எல்லா மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு கறி. இப்போது கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக வச்சுக்கலாம். கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரும், அது வரையும் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்திருக்கு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். கறிக்கு கொஞ்சம் மேலே வர்ற வரையும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மட்டன் குழம்புக்கு
மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன தக்காளியாக இருக்குது, அதனால நான் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். 2 துண்டு தேங்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பூண்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மூணு தக்காளி, பூண்டு, இஞ்சி, தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டு குழம்புக்கு தேவையான கொத்தமல்லியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மட்டன் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியில் பாதி கொத்தமல்லியை இப்போ சேர்த்துக்கலாம். மிச்சம் பாதியை நம்ம குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அதனால நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். குழம்பு நல்லா சுண்டி திக்காக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம்.
பாருங்க குழம்பு நல்லா சுண்டி திக்கா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஊற்றின தண்ணியில் பாதி தண்ணி தான் இருக்கு. அவ்வளோதாங்க, மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காயிட்டு நல்லா வந்திருக்கு, கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிடலாம். எந்த மசாலாவும் எதுவும் சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.